நம்பிக்கை கொண்ட மக்களாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை நீ அதிகமாய் ஆசீர்வதிக்கின்ற நல்ல கடவுளே, இதோ இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே ஞாயிறு ஆராதனை நாட்களையும் உட்பட சேர்த்து எங்களுடைய ஆராதனை முறைமைகளை ஒவ்வொரு கிராமங்களிலும் முடித்து ஆண்டவர் இந்த நாளில் இந்த திருச்சபையில் பரிசுத்த மெய் விவாகத்திற்கு ஈடுபடுகின்ற பிள்ளைகளை வாழ்த்தும்படியாய் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தேன். அந்த வாழ்த்துவதற்குண்டான ஆசீர்வாதத்தோடு இந்த புது வீடை மங்கள படைப்பு செய்யும்படியான பாக்கியத்தை ஆயிரத்துக்கு கொடுத்தேன். அதை நிமித்தமாய் இந்த இல்லத்தை ராஜா பரதனுடைய இல்லத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர். அதற்காக நன்றி அப்பா. இது முன்கூட்டியே நாங்கள் சிந்தித்திருந்தாலும் அழைப்பு கொடுத்திருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கூடுகை நடைபெற்றிருக்காது என்பதை நாங்கள் அறிகின்றோம். எதிர்பாராத விதமாய் அநேகர் இடத்தில் வந்து ஆண்டவரே இந்த ஸ்தலத்திலே ஆண்டவரை நாங்கள் மிதிக்கும்படியாக கால் மிதிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இந்த இடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்கு முன்பாக இந்த நிலங்கள் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் அறியோம். நீர் அறிந்த வண்ணமாய் இருக்கிறேன். ராஜாவும் பரஞ்சோதியும் இந்த இடத்திலே வாழ்வதற்குண்டான ஒரு நல்ல வீடை கட்டும்படியாக நீ கொடுத்த பணத்திற்காக பாக்கியத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி எடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நீ கொடுத்திருக்கின்றனே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உண்மை எக்காலம் துதிக்கின்றோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நீ கொடுத்ததற்காக குடும்பத்துக்கு தேவையான முழு ஆசீர்வாதத்தை நீ கட்டிட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாகிறோம். நிலத்திலே கர்த்தாவே, இதற்கு முன்பாக இருந்த எல்லா விதமான அசுத்த கிரியையும் இப்படி ஆணி பாய்ந்த கரங்களால் தொட்டு ஆண்டவரே இதை ஆசீர்வதிக்க வேண்டுமாகிறோம். எந்த விதமான கண்கண் பொறாமைகளும் திருஷ்டிகளும் இந்த இடத்திலிருந்து அகற்றும்படியாக நீர் செல்ல வேண்டுமாகிறோம். தேவையற்ற அசுத்த கிரிகளும் அசுத்த காற்றுகளும் எதுவாக இருந்தாலும் முழுமையாக நீர் அகற்றி இதை பரிசுத்தப்படுத்தும்படியாய் இதை மக்கள் வாழும்படியான ஒரு இல்லத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாகிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து பிள்ளைகள் ஆண்டவரே வலிமை பெருகும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கட்டிட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாகிறோம். தொடர்ந்து அடுத்த மாதத்திலே தன்னுடைய மகள் ஆண்டவரே வந்து இந்த வீடு கட்டுவதற்கு உறுதுணையாக இந்த மகளோடும் மகனோடும் ஆண்டவர் ஒன்று சேர்ந்து இந்த மங்கள படைப்பின் நாளை உறவுகளோடும் நட்புகளோடும் செய்யும்படியான ஒரு நாளை நீர் கொடுத்திருக்கின்றேன். அந்த நாளுக்காக நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். அந்த நாளின் போது அனைவரும் வந்து இந்த இடத்திலே இன்னும் அதிகமாய் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து செல்ல வேண்டுமாகிறோம். உயிர்த்தெழுந்த திருநாளிலே ஆண்டவர் அநேக விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் கொடுத்திருப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கலந்து சென்றிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழிநடத்தி காத்தல வேண்டுமாகிறோம். அதே விதமாக இந்த நாட்களாக தொடர்ந்து அநேக மக்கள் அநேக விதமான வேண்டுதலையும் அநேக விதமான உபசரிப்புகளையும் தன்னுடைய வாழ்விலே ஒத்தி வைத்திருப்பார்கள். அவையெல்லாம் ஒரு சேர இணைத்து கொடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழிநடத்தி காத்தல வேண்டுமாகிறோம். தொடர்ந்து எங்களோடும் வந்திருக்கின்ற கிராமத்தின் சபை மணியம் சபையினுடைய செயலர் பொருளர் மற்றும் மூப்பர்கள் ஒவ்வொருவருக்காக விடுகிறோம். தாய்மார்களுக்காக விடுகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாகிறோம். தொடர்ந்து திருச்சபையிலே ஒற்றுமையும் சமாதானத்தையும் கொடுத்து வழிநடத்தி காத்தள்ள வேண்டுமாகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்கின்ற வாழ்வானது இந்த சமூகம் எங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவ மக்கள் நீதியும் நேர்மையும் உண்மையுமாய் வாழ்கின்றார்கள். அந்த வாழ்க்கையை நாங்கள் ஏன் பின்பற்றக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற சூழ்நிலையிலே எங்களை வளர்த்து செல்ல வேண்டுமாகிறோம். தொடர்ந்து எங்களோடும் எங்களுடைய எல்லா விதமான பணிகளோடும் எங்களுடைய ஆசீர்வாதம் இன்றும் என்றும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி காத்தள்ள வேண்டுமாய் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். என் மூலமே என் ஆத்மாவே ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்நாளில் வீடை மங்களப்படுத்தி சென்ற ராஜா பரந்தோதி குடும்பத்தோடும் உடைய ஆசீர்வாதம் உடைய வருகை மட்டும் என்றும் என்றும் தங்கி தாபிப்பதாக.